தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செக்மெண்ட், 2 செக்மெண்ட், 3 செக்மெண்ட் இதுக்கான சிமுலேஷன் ப்ளஸ் கோடிங் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 செக்மெண்ட்டுக்கான கோடியை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ENQURIES ஓகே, அதே சேம் லைப்ரரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணி ஆஸ் டிஃபைன்னு ஒரு சில கோடிங்கை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கோடிங்கை பார்த்தப்போ 2 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்த கோடிங்கை பார்த்தீங்கன்னா 3 S3 அப்படின்னு போட்டிருப்பேன். 3 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4 வேரியபிள்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதையும் ஒவ்வொரு பின்னில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். RC0, RC1, RC2, RC3. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, எவ்ரி சண்டே உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஒரு சில டைம் வீடியோஸ் லேட் ஆகலாம், பட் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி அன்சைன்டு கேர் அப்படி என்ன செக்மெண்ட் நான் ரைட் அப் பண்ணி ஒரு அரே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த பைனரி கன்வர்ஷனுக்கான வேல்யூஸ் என்னவோ அதை எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அந்த செக் ஆஃப் அப்படியே அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு அப்படி என்ன பண்ணிக்கிறேன், டம்மி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டம்மி வேரியபிள்ஸ் எதுக்காக அப்படின்னா அந்த ஐட்ரேட் ஆகிற வேரியபிள் ஏன்னா ஐன்னு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஃபார் லூப்பில் வேல்யூ 49 இருக்கும். அந்த 49 நான் அப்படியே டிஸ்பிளே பண்ண முடியுமானா முடியாது. அப்போ அதை நான் என்ன பண்ணோம், சிங்கிள் டிஜிட் கன்வெர்ட் பண்ணோம்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, சம் டம்மி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒயில் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் டிஸ்பி போர்ட் சி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயில் ஆஃப் பண்ணணும் போட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுங்க, நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். i = 0, i <= 49 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ a = i / 1000 போட்டிருக்கேன். அப்போ i / 1000 அப்படின்னா எனக்கு 9 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா 9000 வரும். அப்போ 999 அப்படிங்கிறது என்ன ஆகும், பேலன்ஸ் அமௌண்ட் தானே, பேலன்ஸ் நம்பர் தானே. அப்போ அந்த பேலன்ஸ் நம்பர் என்ன பண்ணுவேன், மாடுலஸ் யூஸ் பண்ணி பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ அந்த பிங்கிற வேரியபிள் தான் என்ன பண்ணுறேன், எகைன் எடுத்துகிட்டு சியில் நான் சிங்கிற டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கேன், பியிலேருந்து எடுத்து நான் டி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி தான் எனக்கு என்ன சிங்கிள் வேரியபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்போது S4 = 0, S3 = 0, S2 = 0, டிலே ஆஃப் 100, S1 = 1. அப்போ போர்ட் B = seg of A அப்படின்னு போட்டு நான் ஃபஸ்ட்டு வேரியபிளாக பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து டிலே ஆஃப் 3000 கொடுத்துட்டு எகைன் S1 = 0, S3 = 0, S4 = 0, S2 = 1. ஓகே, அடுத்து அதில் என்ன பண்ணுங்க, செக் ஆஃப் C நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதேமாதிரி S1 = 0, S2 = 0, S4 = 0. பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகும். இங்கே S1 இருக்காது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா S2 இருக்காது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா S3 இருக்காது. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா S1, S2, S3 இருக்கும், S4 இருக்காது. ஓகே, அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படிங்கிறப்ப அந்த பின்ன மட்டும் என்ன பண்ணுங்க, என்ஸ்லாம் ஹை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு S1, S2, S3, S4 இது மாதிரி நம்ம ஹை பண்ணியிருப்போம். ஓகே, கோடிங்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் தான். அந்த நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா என்ன நீங்களாகவே லாஜிக்காக திங்க் பண்ணலாம். ஓகே, அந்த லாஜிக்கல் திங்கிங் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், ஒரு சில கோடிங் எல்லாத்துலேயுமே ஜாவாவாக இருந்தாலும் சரி, இல்லை சியாக இருந்தாலும் சரி, பைத்தானாக இருந்தாலும் சரி, லாஜிக் மட்டும் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்போ என்ன பண்ணலாம், கோடிங்கில் நீங்கள் எப்படி வேணாலும் ரைட்டாக பண்ணலாம். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த கோடிங்கோட நாலேஜ் திங்கிங் பவர் தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் கோடிங்கை நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் திங்கிங் பவர், ஓகே, இந்த கோடிங் அந்த இடத்துல எடிட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், திங்க் பண்ணி கோடிங் ரைட்டப் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமாக ஆகலாம். ஓகே, அதுதான் நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குட்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அது எந்த இதெல்லாம் வராது. உங்களுக்கு எதாவது பற்றி சில வீடியோஸ் வேணும் அப்போ என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.